السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தில் கடமைகள் என்று சொன்னால் அது முதலாவது கடமை ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கடமையாகும். யார் ஒருவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை மனதால் நம்பி ஏற்று மொழிகின்றாரோ, அவர் அதை அடுத்து செய்யக்கூடிய மிக உயர்ந்த ஒரு அமல் என்று சொன்னால், மிக உயர்ந்த ஒரு அமல், சிறப்பிற்குரிய அமல் என்று சொன்னால் அஸ்ஸலா, தொழுகையாகத்தான் இருக்கின்றது. ஒரு முஃமின் முதலாவது அவனுடைய கடமை என்பது அவனுக்கு தொழுகை. இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் அது தொழுகை. மார்க்கத்தினுடைய தூண் அது தொழுகை. சுவனத்திற்கு செல்ல உதவியாக இருப்பது தொழுகை. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, தொழுகை சுவனத்தின் சாவி. இப்படி ஏராளமான ஹதீஸ்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய வெகுமதிகளையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலேயும் இந்த தொழுகையை பற்றி பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றான். நம்மில் சிலர்களுக்கு தொழுகையை பற்றி பேச ஆரம்பித்தாலே அவர்கள் தலையை தொங்க போட்டுவிட்டு உறக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றோம். வேறு ஒரு புதிய தலைப்பு இல்லையா? அடுக்கடுக்காக பேசக்கூடிய செய்தி இல்லையா? சிரிப்பூட்டக்கூடிய சம்பவங்கள், செய்திகள் இல்லையா என்று நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டு உறக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்பது அது வாரம் வாரம் பேசினாலும் அது மிகையாகாது. ஏன் அல்லாஹ் தஆலாவும் தன்னுடைய திருமறையிலே சுமார் 80-99 இடங்களிலே அல்லாஹ் தஆலா
தொழுகையை பற்றி குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். திரும்ப திரும்ப என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் இந்த குர்ஆன் ஷரீஃபிலே தொழுகையை குறித்து 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லும் பொழுது அந்த தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமானது, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அது எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினும் விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இன்று நாம் எத்தனையோ சோதனைகளிலே அகப்படுகின்றோம், பிரச்சனைகளில் அகப்படுகின்றோம். நம்மிடம் எவ்வளவோ பாவத்தின் சுமை இருப்பதின் காரணமாக அல்லாஹ் தஆலா உலகத்திலே பலவிதமான சோதனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இயற்கை சீற்றங்களின் மூலமாக, நிலநடுக்கங்களின் மூலமாக, நில சரிவுகளின் மூலமாக, இப்படி அல்லாஹ் தஆலா பல விதத்திலே அல்லாஹ் நம்மை சோதித்து பார்க்கின்றான். அல்லாஹ் சோதிப்பதுடைய நோக்கம், அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம் என்னவோ அதை நாம் சரியாக செய்யாததன் காரணமாக சோதிக்கின்றோம். அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம் என்ன? வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் என்னை வணங்குவதை அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்த நோக்கமே அவனை வணங்குவதுதான். அவனை வணங்குவதை அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைக்கவே இல்லை. அப்போ அல்லாஹுவை வணங்க வேண்டிய இந்த மனித சமுதாயம் அவனை விட்டுவிட்டு வேறு எங்கெங்கேயோ எதையோ தேடி யாரையோ அவன் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றான். மானக்கேடான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றான். அருவருப்பான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான். எதையெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் செய்ய வேண்டாம், அது ஹராம் என்பதாக சொன்னார்களோ அது போன்ற செயல்களை எல்லாம் இஸ்லாம் என்று சொல்லி பெயர் வைத்துக் கொண்டு இது போன்ற பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றான். இது அத்தனைக்கும் மூல காரணம் என்ன? அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கமாகிய அந்த வணக்கம் என்பது நம்மிடம் கிடையாது. அந்த வணக்கத்தை நாம் மறந்துவிட்டோம். அதனால் அல்லாஹ் தஆலா என்னுடைய வணக்கத்தை, என்னை வணங்குவதை நீ மறந்ததின் காரணமாக ஷைத்தான் உன்னோடு குடிகொண்டு எதையெல்லாம் நான் ஹராமாக்கியிருக்கின்றனோ, எதையெல்லாம் நான் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லியிருக்கின்றேனோ அவை அத்தனையும் அவன் செய்யும்படி உன்னை தூண்டிக் கொண்டிருக்கின்றான். அதை அத்தனையும் ஷைத்தான் உங்களை செய்ய வைத்து அவன் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாம் ஷைத்தானுடைய வலையில் சிக்கி அவன் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் செய்வதின் காரணமாகத்தான் அல்லாஹ் நம் மீது கோபப்பட்டு பலவிதமான குழப்பங்களை இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருக்கின்றான். சோதனைகள் அது வந்து கொண்டே இருக்கின்றது. பேரிடர்கள் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நிலநடுக்கம், நிலச்சரிவு, இது போன்ற எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றன. இதுவெல்லாம் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே டிக்ளேர் பண்ணுகின்றார், முடிவு செய்து சொல்லுகின்றார், கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகின்றார். வெற்றி பெறுவார்கள் என்பதாக சொல்லவில்லை, வெற்றி பெற்று விட்டார்கள்.
என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த முஃமின்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள், எதை கொண்டு அல்லாஹ் வெற்றி பெற்றுவிட்டான் என்று சொல்லுகின்றான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அடுத்து அல்லாஹ் சொல்வான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். யார் தொழுகையை 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் பேணி குஷு ஹுதூஅோடு மிகவும் பேணிக்கையாக தொழுகின்றாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னைக்கு கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்கின்றோம் முஸ்லிம்களுக்கு எவ்வளவோ சோதனைகள் இன்னல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்தில் பார்த்தால் இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் சண்டைகள் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தூண்டி விட்டு இஸ்லாமியை தாக்கும்படி எத்தனையோ நாடுகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது அல்லாமல் இன்னும் எத்தனையோ நிலநடுக்கங்கள் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். சமீப காலமாக ஜூன் மாதத்திலிருந்து இதுவரை எத்தனையோ நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஜூன் 26ஆம் தேதி வனிசுனா என்று சொல்லக்கூடிய நாட்டிலே நிலநடுக்கம் ஏற்பட்டு சுமார் 920க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த வெனிசுலா நாட்டிலே அந்த தீவிலே இதற்கு முன்னால் எத்தனையோ முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று 26ஆம் தேதி அந்த வெனிசுலா நாட்டுடைய ஒரு தீவு, அந்த பகுதியிலும் இது போன்ற நிலநடுக்கம் ஏற்பட்டு சுமார் 6.5 கன அளவு அது பதிவாகி அதிலும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இறந்து போயிருக்கிறார்கள். அதே போன்று ஆப்கானிஸ்தானிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் மூலமாக வட இந்தியாவாக இருக்கக்கூடிய காஷ்மீர், டெல்லி போன்ற இடங்களிலெல்லாம் அதனுடைய அதிர்வுகள் தெரிந்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய சில பகுதிகளிலும் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்படி எத்தனையோ நாடுகளில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு அங்கே சரிவுகள் மூலமாக எத்தனையோ அழிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். சமீபத்திலே 2-3 நாட்களுக்கு முன்னால் அதிகமான மழை பொழிவின் காரணமாக நிலச்சரிவுகள் வயநாடிலே ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வயநாடிலே 2 ஆண்டுக்கு முன்னாலும் நிலச்சரிவு ஏற்பட்டு பல பேர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே அந்த வயநாடிலே இப்பொழுதும் நிலச்சரிவு ஏற்பட்டு பல பேர்கள் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய உயர்ந்த கடமையாகிய தொழுகையை நாம் பேணி தொழுகாமல் இருப்பதுதான். தொழுகையை நாம் விடுவதின் காரணமாகத்தான் இது போன்ற பேரிடர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த தொழுகை என்பது நம் மீது மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல. உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த அனைத்து நபிமார்களுமே தொழுதிருக்கின்றார்கள். அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் தொழுகையை கொடுத்திருக்கின்றார். ஃபஜ்ருடைய தொழுகை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தார்கள். அது அல்லாஹ்வுக்கு பிடித்தது, அதை நமக்கு கடமையாக்கி கொடுத்தான். லுஹருடைய தொழுகை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தொழுதார்கள். அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு பிடித்தது, அதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி கொடுத்தான். அஸருடைய தொழுகை ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு
பிடித்தது, அதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி கொடுத்தான். மகரீபுடைய தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு பிடித்தது, அதை அல்லாஹ் நம்மீது கடமையாக்கினார். இன்னும் ஒரு செய்தியாக சொல்லப்படுகின்றது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு சிறிய பாவத்தை செய்து விட்டார்கள். ஒரு சிறு பாவம். அந்த பாவத்தின் காரணமாக அழுது 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 அழுதவர்கள் தக்பீர் கட்டி தொழுகையில் நின்றுவிட்டால் அழுது கொண்டே இருப்பார்கள். அப்படி அழுது அழுது முதல் ரக்காயத்தை முடிக்கின்றார்கள். பிறகு இரண்டாவது ரக்காயத்தில் எழுந்து இரண்டாவது ரக்காயத்தின் தொழுகையை அழுகின்றார்கள். இப்படி அழுது இரண்டாவது ரக்காயத்தை முடித்து மூன்றாவது ரக்காயத்துக்காக எழுந்திருக்கின்றார்கள். எழுந்து மூன்றாவது ரக்காயத்திலும் தொழுகிறார்கள், தொழுது அழுகின்றார்கள். அழுதலின் காரணமாக அவர்களால் நான்காவது ரக்காய் தொழுவதற்காக எழ முடியவில்லை. அந்த அளவுக்கு அழுதார்கள். எழுந்து அவர்களால் நான்காவது ரக்காய் தொழுக முடியவில்லை. அந்த 3 ரக்காயத்திலேயே தொழுகையை முடித்துக் கொண்டார்கள். இப்படி அழுத அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு பிடித்தது. அதனால்தான் நமக்கு மகரீபுடைய தொழுகை 3 ரக்காயத் என்பதாக வரலாறுகள் உங்களுக்கு சொல்லுகின்றன. லொஹருடைய தொழுகை 4, அசருடைய தொழுகை 4, இஷாவுடைய தொழுகை 4 என்று இருக்கும் பொழுது இந்த மகரீபுடைய தொழுகை 3ஆக ஆகியதற்கு காரணம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அழுது அழுது 3 ரக்காயத்தின் தொழுகையை முடித்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கும் அந்த தொழுகையை 3 ரக்காயத்தாக ஆக்கி கொடுத்தான். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு நபியின் மூலமாக கொடுத்தான். ஆனால் இஷாவுடைய தொழுகை நம்முடைய உம்மத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லுவார்கள், யார் இஷாவுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்பதாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியது இந்த தொழுகை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினார். இப்படி ஒவ்வொரு நபியுமே தொழுதிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முதலாக வகை அனுப்புகின்றான். முதல் சந்திப்பு அல்லாஹ்விடம் உரையாடக்கூடிய முதல் சந்திப்பிலேயே அல்லாஹ் தஆலா வஅகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். முதலாவது சந்திப்பிலேயே அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி பிறக்கப்பட்டவர்கள், ஒரு அபூர்வ பிறவி அவர்கள். அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பியதற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது தன்னுடைய சமுதாய மக்கள் எல்லாம் அவர்களை கேலி கிண்டலாக அருவருப்பாக பேசினார்கள். அந்த சமயத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு காட்டினார்கள். தாய் அவர்கள், என்னிடம் எதையும் கேட்காதீர்கள், என்னுடைய மகனிடம் கேளுங்கள். அந்த பச்சள குழந்தை சொன்னது, கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப வஜஅலனி நபிய்யா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா குன்து ஹய்யா. அந்த பச்சள குழந்தை சொன்னது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கின்றான். வஜஅலனி நபிய்யா, என்னை நபியாக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்வதாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வஅவ்ஸானி பிஸ்ஸலா, அல்லாஹ் தஆலா தொழுகையை கொண்டு அவர்களுக்கு வசியத்து செய்தார். தொழுகையை கொண்டு அல்லாஹ் வசியத்து செய்தார். தொழுகையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் வசியத்து செய்தார்.
இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். எல்லா நபிமார்களுமே அந்த தொழுகையை தொழுதிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு உயர்ந்த ஒரு அமலை தான், நபிமார்கள் செய்த ஒரு அமலை தான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய உம்மத்தாகி நம்மவருக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். என்னென்ன கடமைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ எல்லா கடமைகளையும் அல்லாஹ் தஆலா பூமியில வைத்து கொடுத்தார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து நபியுடைய தர்பாருக்கு வந்து எல்லா கடமைகளையும் சொன்னார்கள். ஆனால் இந்த தொழுகை எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால், இந்த தொழுகை அல்லாஹ் தஆலா நபி அவர்களை அழைத்து 7 வானத்தையும் கடந்து அல்லாஹ் தஆலா அழைத்து அங்கே தனக்கு முன்னால் வைத்து அல்லாஹ் அந்த தொழுகையை கொடுத்தான். அதுவும் 50 நேர வக்தை அல்லாஹ் கொடுத்தான். அதை குறைத்து 5ஆக ஆக்கி வந்தார்கள். அந்த 5 நேர தொழுகையை நாம் சரியாக பேணி தொழுதோம் என்று சொன்னால் 50 நேரத்தினுடைய சவாபை நன்மையை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களித்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 5 நேர தொழுகை இன்னைக்கு நம்மிடம் எந்த அளவுக்கு பாடுபடுகின்றது, அந்த தொழுகையின் விஷயத்தில் நாம் எவ்வளவு அசட்டையாக அலட்சியமாக இருக்கிறோம். பெரியவர்களும் சரி, வாலிபர்களும் சரி, பெண்களும் சரி, எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகைதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது. தொழுகைதான் ஒரு மனிதனுக்கு ராகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொழுகைதான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொழுகைதான் அவனுடைய சகலவிதமான தேவைகளையும் பூர்த்தியாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னைக்கு நாம் எத்தனையோ பேர்கள் தொழுகை என்பதே அவருடைய அமலில் கிடையாது, அவருடைய வாழ்க்கையில் கிடையாது, பள்ளியின் பக்கமே நெருங்குவது கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் அல்லது ஏதாவது ஒரு பெருநாள் இது போன்ற நேரங்களில் பள்ளிக்கு வருவார்கள். அப்பேற்பட்டவர்கள் வீட்டுடைய பரக்கத்துக்காக, கடையுடைய பரக்கத்துக்காக, அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துடைய பரக்கத்திற்காக, அவர்கள் செய்யக்கூடிய தொழில்துறையுடைய பரக்கத்துக்காக, வீட்டுடைய முசீபத்து நீக்குவதற்காக இப்படியெல்லாம் சொல்லி ஆலிம்சாக்களை கூப்பிட்டு, ஹஜரத்மார்களை கூப்பிட்டு, நீங்கள் வீட்டிலே ஓதிவிடுங்கள், மௌலது ஓதிவிடுங்கள், புர்தா ஷரீஃப் ஓதிவிடுங்கள், யாசின் ஓதிவிடுங்கள், குர்ஆன் ஓதிவிடுங்கள். இன்னும் ஹைலைட்டா சில பேர்கள் தாயத்து ஏதாவது முடிச்சு போட்டு விடுங்கள், இவருடைய கடைக்கு பரக்கத்துக்காக ஏதாவது துவா எழுதி கொடுங்கள். அதை அவர் ஓதுவதாக சொல்லவில்லை, நீங்க எழுதி கொடுங்கள், அதை நான் கடையில் ஒட்டி வைக்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாம் நமக்கு அல்லாஹ் கடமையாக்கிய முதல் கடமை தொழுகை. இந்த தொழுகை இல்லாமல் நம்முடைய வீடுகளில் என்னதான் பரக்கத்துக்காக ஓதப்பட்டாலும், என்னதான் ஓதி ஊதினாலும் சரி, நமது வீட்டில் பரக்கத் ஏற்படாது, நமது வீட்டிலே முசீபத்து நீங்காது. நம்முடைய வீடுகளிலே பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், முசீபத் நீங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய ஒரு மாதத்திற்கு போதுமானதாக ஆக வேண்டும் என்று சொன்னால், தொழுகை என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். தொழுகையை நாம் கடைபிடிக்காவிட்டால் இது எதுவுமே நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே டிக்ளேர் பண்ணி சொல்லுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெறுவார்கள் என்பதாக சொல்லவில்லை, வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த முஃமின் வெற்றி பெற்று விட்டார்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தொழுகையிலே பயபக்தியாக நின்று தொழுதார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். எந்த ஒரு கவலையும் அவர்களுக்கு இருக்காது, நிம்மதியாக இருப்பார்கள், ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். எல்லா செழிப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பான்.
பயபக்தியாக தொழுகக்கூடிய தொழுகை. இன்னைக்கு நாம் எல்லாம் தொழுகின்றோம், உளுந்து உளுந்து எந்திரிக்கின்றோம், ருக்கு செய்கின்றோம், சுஜூது செய்கின்றோம். ஆனால் நம்முடைய எந்த தேவைகளையும் பூர்த்தியாகவில்லையே, நமக்கு எந்த வெற்றியும் கிடைக்கவில்லையே, நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், இந்த தொழுகை அல்லாஹ் எந்த முறையில் தொழுகும்படி நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறையில் நம்முடைய தொழுகை இல்லை. அந்த தொழுகையை நாம் வீணடிப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற கஷ்டத்திலே சிக்கலிலே நாம் எல்லாம் மாட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்பது மார்க்கத்துடைய தூண். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன் நபி அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்துடைய தூண் என்பது தொழுகையாக இருக்கின்றது. நாம் ஒரு வீடு கட்டினோம் என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டுமோ அது போன்று ஒரு ஈமான்தாரிக்கு தொழுகை என்பது இருக்க வேண்டும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லை என்று சொன்னால், பலம் இல்லை என்று சொன்னால், அதற்கு மேலால் கட்டக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் எந்த ஒரு உடன்பாடு, அதாவது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதே போன்றுதான் நம்மிடம் தொழுகை இல்லை என்று சொன்னால், தொழுகை என்ற அமல் நம்மிடம் இல்லை என்று சொன்னால், நாம் அதற்கு பிறகு எவ்வளவுதான் ஜகாத் கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஹஜ்ஜி செய்தாலும், எவ்வளவுதான் தான தர்மங்கள் செய்தாலும், நோன்பு நோட்டாலும் அதன் மூலமாக எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது. ஏன்? அசல் நமக்கு தொழுகை. தொழுகையிலே அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சலுகையும் யாருக்கும் கொடுக்கவில்லை. எவ்வளவு பெரிய நோயாளியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவர் தொழுக வேண்டும். மற்ற மற்ற அமல்களுக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கின்றார். நோன்பு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு பிரயாணத்தில் இருக்கின்றார், அந்த பிரயாணத்தில் இருக்கும்போது அவரால் நோன்பு நோக்க முடியாது, நோன்பு வைத்தால் அவரால் நல்ல ஒரு பலமாக இருக்க முடியாது என்று சொன்னால் நோன்பை விடுவதற்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தீராத நோயில இருக்கின்றார், அவருக்கு நோன்பு விடுவதற்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரால் நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு பலகீனமாக இருக்கின்றார், அவருக்கு நோன்பை விட்டுவிட்டு அடுத்து வைப்பதற்கான சலுகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒருவருக்கு ஜகாத் கடமையாகும் அளவு பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு வசதி வாய்ப்பும் உடல் ஆரோக்கியம் இருக்கின்றதோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை. இப்படி என்னென்ன கடமைகள் இருக்கின்றதோ அந்த கடமைகளுக்கெல்லாம் அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த கடமைக்கு எந்த சலுகையும் கிடையாது. அவன் எந்த நேரத்திலும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தொழுக வேண்டும். அவனால் நின்று தொழுக முடியாவிட்டால் படுத்து அமர்ந்து கொண்டு தொழுக வேண்டும். அமர்ந்து கொண்டும் தொழுக முடியாவிட்டால் படுத்துக் கொண்டு தொழுக வேண்டும். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவர்களுக்கு பைல்ஸ் நோய் வந்துவிட்டது. மூல நோய் என்று சொல்லுவோமே, அந்த நோய் இருக்கின்றது. அந்த சஹாபி நபியிடத்தை கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த நோயின் காரணமாக நான் எப்படி தொழுகுவது என்று கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நின்று தொழுகுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததி காயிமன், நீங்கள் நின்ற நிலையில் தொழுக முடியவில்லை என்று சொன்னால் ஃபஇல்லம் தஸ்ததி காயிதன், நீங்கள் அமர்ந்து கொண்டு தொழுகுங்கள். உங்களால் அமர்ந்து கொண்டும் தொழுக முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் படுத்துக் கொண்டு தொழுகுங்கள். உங்களால் படுத்துக் கொண்டும் தொழுக முடியவில்லை என்று சொன்னால் கண் சைக்கிளையால் தொழுகுங்கள். எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் தொழுகை என்பதை விழுவதற்கு அனுமதி கிடையாது. நின்ற நிலையில் உங்களால் தொழுக முடியவில்லையா, அமர்ந்து கொண்டு தொழுகுங்கள். அமர்ந்து கொண்டு தொழுக முடியவில்லையா, படுத்துக் கொண்டு தொழுகுங்கள். படுத்துக் கொண்டு தொழுக முடியவில்லையா, கண் அசைத்து தொழுகுங்கள். கண் அசைத்தும் உங்களால் தொழுக முடியவில்லையா, நீங்கள் மனதால் நினைத்துக் கொண்டு தொழுகுங்கள். எந்த ஒரு முஃமினும் முஸ்லிமும் தொழுகையை விடுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் தொழுகையை விட்டுவிட்டார் என்று சொன்னால் அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. அவ்வளவு உயர்ந்தமான உன்னதமான அமல்தான் இந்த தொழுகை. ஆனால் இந்த தொழுகை நமக்கு எப்படி இருக்கின்றது, எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது.
அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த 24 மணி நேரத்திலே 2.5 மணி நேரம்தான் அல்லாஹுக்காக ஒதுக்க போகின்றோம். மீதமுண்டான நேரங்கள் எல்லாம் துன்யாவுக்காக நாம் பாடுபடுகின்றோம். நம்முடைய உலக ஆசைக்காக, உலகத்தை சம்பாதிப்பதற்காக, நம்முடைய ஓய்வெடுப்பதற்காக, நாம் நஷ்டாக இருந்து அறக்கழிப்பதற்காக, இப்படி எல்லா நேரங்களுக்கும் அதை ஈடுபடுகின்றோம். ஆனால் 2.5 மணி நேரம் ஒவ்வொரு தொழுகைக்காக 1/4 மணி நேரம் நாம் ஒதுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மீதமுண்டான அந்த நேரங்களில் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு அதை பரிகாரமாக ஆக்குகின்றார். அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆனில் சொல்லுகின்றான். நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக தொழுகை இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். யார் தொழுகையை சரியான முறையில் பேணி தொழுகின்றாரோ அவரை மானக்கேடான வெறுக்கத்தகுந்த காரியத்தை விட்டும் அந்த தொழுகை தடுக்கின்றது. அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கியிருக்கின்றானோ அதை விட்டும் அந்த தொழுகை தடுக்கின்றது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய அந்த அமல் நம்மிடம் சரியாக இல்லாததன் காரணமாகத்தான் இன்னைக்கு நாம் எத்தனையோ பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த தொழுகை சரியான முறையில் பேணி தொழக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் யார் பேணி தொழுகின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுகின்றான். எந்த பாவமும் மற்றவராக அவர் மாறிவிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அரஐத்தும் லவ் அன்ன நகரன் பிபாபின் அஹதுக்கும். சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய வீடுகளுக்கு மத்தியிலே ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆற்றிலே யக்தஸிலு மின்ஹு குல்ல யௌமின் 5 மர்ராத்தின். ஒரு மனிதர் 5 முறை ஒரு நாளைக்கு குளிக்கின்றார். நம்முடைய வீட்டுக்கு மத்தியிலே ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆற்றிலே நாம் ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கின்றோம். ஹல் யபுகா மின் தரனிஹி. அப்படி ஒருவர் 5 முறை அந்த ஆற்றிலே குளித்தால் அவருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்கு பதிந்திருக்குமா என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள். காலு சஹாபாக்கள் சொன்னார்கள், லா யபுகா மின் தரனிஹி ஷை. யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு அழுக்கும் அவருடைய உடம்பிலே இருக்காது, எந்த ஒரு அசுத்தமும் அவருடைய உடம்பிலே இருக்காது என்பதாக சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதாலிக மஸலுல் ஸலாத்தில் ஹம்ஸ். இதே போன்றுதான் யார் 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் பேணி தொழுகின்றாரோ யம்ஹுல்லாஹு பிஹின்ன ஹதாயா. அவர் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமானவனாக ஆகிவிடுவார். அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எப்படி அந்த ஆற்றிலே குளித்து நீங்குகின்றதோ அதுபோன்று 5 நேர தொழுகைகளை அவர் சரியான முறையில் தொழுதால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் நல்ல பரிசுத்தமானவனாக ஆகிவிடுவார் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் தஆலா ஒரு அடியானிடம் முதலாக கேட்கப்படுவது அஸ்ஸலா, தொழுகையை பற்றித்தான். முதலாக விசாரிக்கப்படும் தொழுகையை பற்றித்தான். ஃபஇன் சுலிஹத், அந்த தொழுகை அவற்றிலே சரியாக இருந்துவிட்டால், சரியாக 5 தொழுகைகளை பேணி பக்குவமாக அவர் தொழுதுவிட்டார் என்று சொன்னால் ஸலஹ ஸாயிரி அமலிஹி, அதற்கு பிறகு அவர் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் சரியாகிவிடும். எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது ஸகாத்தாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜியாக இருந்தாலும் சரி, தான தர்மமாக இருந்தாலும் சரி, என்ன அமல்கள் செய்தாலும் எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான்.
வஇன் ஃபஸலத், அந்த தொழுகை அவர் சரியான முறையில் தொழுகவில்லை, 5 நேர தொழுகைகளை பேணிக்கையாக தொழுகவில்லை, கொடும்போக்காக இருக்கின்றார், நினைத்தால் தொழுகின்றார், பள்ளி பக்கம் வந்தால் தொழுகின்றார், பாங்கு சத்தம் காதில் கேட்டால் தொழுகின்றார், இல்லை என்றால் அவர் தொழுவது கிடையாது. இப்படி கொடும்போக்காக இருந்தார் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஸத சாயிரு அமலிஹி, அவருடைய அனைத்து அமல்களும் நாசமாகிவிடும், அனைத்து அமல்களும் குழப்பமாகிவிடும், அனைத்துமே வீணாகிவிடும் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தொழுகையிலே எந்த அளவுக்கு பேணிக்கையாக நல்ல முறையிலே தொழுகின்றோமோ அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தியாக்குகின்றான், எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி வைக்கின்றான். ஆனால் இன்னைக்கு அந்த தொழுகை நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது? எங்கேயாவது ஒரு மாநாடு போட்டோம் என்று சொன்னால் அந்த மாநாட்டிற்காக 1000 பேர்கள் 5000 பேர்கள் கூடுவார்கள். ஆனால் அந்த பந்தலிலே எங்கேயும் தொழுகைக்காக ஏற்பாடு இருக்காது. அப்படியும் ஏற்பாடு இருந்தாலும் கூட தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் அதிலே சில பேர்கள் தான், இல்லா மாஷா அல்லா, சில பேர்களை தவிர மற்ற எல்லோரும் தொழுக மாட்டார்கள். எல்லோரும் கடைவீதிகளுக்கு சென்று ஏதாவது சாப்பிட வாங்குவதற்காகத்தான் இருப்பார்கள். எதற்காக மாநாடு போடுகின்றோம்? நம்முடைய நாட்டிலே நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக, நம்முடைய உரிமைகளை அந்த அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்காகத்தான் நாம் மாநாடு போடுகின்றோம். அப்படி மாநாடு போட்டு உரிமைகளை தெரிவிக்கக்கூடிய நாம் நம் மீது உரிமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை நாம் சரியாமல் தொழுகாமல் இருந்துவிட்டு நாம் எவ்வளவு தான் கத்தினாலும் போராட்டங்கள் போட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த உரிமைகளை நமக்கு கொடுப்பது கிடையாது. எவ்வளவோ நாம் கூட்டங்கள் போடுகின்றோம், அந்த கூட்டங்களிலே எவ்வளவோ தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றது, எல்லா தீர்மானங்களும் அரசாங்கத்திலும் ஒப்படைக்கப்படுகின்றது. ஆனால் நம்முடைய பட்டோலையை எப்படி அல்லாஹ் தஆலா மேலோட்டமாக பார்த்துவிட்டு நரகவாசிகளை தூக்கி எறிவானோ அதுபோன்று அரசாங்கமும் நம்முடைய அந்த தீர்மானங்களை மேலோட்டமாக பார்த்து குப்பத்தொட்டியிலே போட்டு விடுகின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தொழுகையை நம்முடைய அமலிலே கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான் வெற்றியை கொடுக்கக்கூடியது. தொழுகை இல்லாவிட்டால் நமக்கு எந்த ஒரு வெற்றியும் சந்தோஷமும் இருக்காது. இந்த கூட்டங்கள் மட்டுமல்ல, கல்யாண வீடு என்று சொன்னாலும் அதிலும் அப்படிதான் இருக்கின்றது. இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்று சொன்னால் மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளையையும் பெண் வீட்டில் பெண்ணையும் அவர்களுக்கு தாய்மார்கள் சொல்லுவார்கள், இன்னைக்கு உனக்கு கல்யாணம்பா, நீ பதில் தொழுதுகன்னு சொல்லுவாங்க. அவர் புது முசல்லாவில் புது சட்டை அணிந்துக்கிட்டு புது புடவை அணிந்து கொண்டு அதை பயபக்தியோடு 2 ரக்காய் தொழுவார். தொழுது பயபக்தியாக அவர் துவா செய்வார். யா அல்லாஹ், எனக்கு வரக்கூடிய அந்த மனைவி, எனக்கு வரக்கூடிய அந்த கணவர் சாலிஹானதாக இருக்கணும், அவர் நான் சொல்லக்கூடிய பேச்செல்லாம் கேட்கணும், இப்படியெல்லாம் அவர்கள் பயபக்தியாக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு கேட்பார்கள். பிறகு 10 மணி ஆகும், 11 மணி ஆகும், மாப்பிள்ளை மேடைக்கு வருவார். மாப்பிள்ளையும் பொண்ணும் மேடைக்கு வருவாங்க. நிக்காஹ் நடக்கும். நிக்காஹ் முடிஞ்சதற்கு பின்னால லொஹருடைய பாங்கு சொல்லப்படும். அந்த சமயத்தில் எல்லோரும் விருந்துக்கு உண்வதற்காக சென்று விடுவார்கள். மாப்பிள்ளையும் பெண்ணும் அவர்களும் தன்னுடைய ஆசாபாசங்களுக்காக சென்று விடுவார்கள். மாப்பிள்ளை வீட்டாரும் சரி, பெண் வீட்டாரும் சரி, அவருடைய தோழர்களும் சரி, அந்த நேரத்தில் தொழுவது கிடையாது. அதே போன்று அந்த தொழுகை லொஹருடைய தொழுகையும் போச்சு. அதன் பிறகு அஸ்ருடைய நேரம் வருகின்றது. அஸ்ருடைய நேரத்தில் அஸ்ர் தொழுவார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் பாங்கு சொல்லப்படும். அங்கே வீட்டில் பெண்ணுக்கு மறு வீட்டுக்கு அனுப்புவதற்காக வழி ரெடி பண்ணுவாங்க, மேக்கப் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. மேக்கப்லாம் போட்டாச்சு, இப்போ எப்படி ஒன்று செய்கிறது? அதனால அப்பையும் தொழுகை இல்லை, பொண்ணுக்கும் தொழுகை இல்லை, மாப்பிள்ளைக்கும் தொழுகை இல்லை.
மாப்பிள்ளை வீட்டாருக்கு தொழுகை இல்லை, பெண் வீட்டாருக்கு தொழுகை இல்லை. மகரிபுடைய நேரம் வந்துச்சு, மகரிபுடைய வாக்கு சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் அரிசி அடங்க அது போன்ற விளையாட்டுக்காக வேண்டி சென்று விட்டு அந்த சமயத்தில் மகரிபுடைய தொழுகையும் பெண்ணுக்கும் இல்லை, மாப்பிளைக்கும் இல்லை. இசாவுடைய நேரம் வந்து அந்த நேரத்திலும் மாப்பிளையும் பெண்ணையும் முதலிரவுக்காக அனுப்புவதற்காக வேண்டி அந்த வேலை ஈடுபட்டு அந்த தொழுகையும் இல்லை. இப்படி தொழுகையே இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்தாங்கன்னு சொன்னா என்ன பரக்கத்து அவங்களுக்கு கிடைக்கும்? ஃபஜ்ர தொழுது அல்லா அல்லா அல்லான்னு கேட்ட அவங்க மீதி உண்டான 4 வக்கைத்தும் தொழுகாமல் இருந்துட்டா அல்லாஹ் தஆலா எப்படி அந்த வாழ்க்கையில பரக்கத்தை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான்? எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும்? இன்னைக்கு எல்லா திருமணங்களும் அப்படிதான் இருக்குது. அதனால தான் திருமணம் செஞ்சு பல நாட்களிலேயே சில நாட்களிலேயே அது பிரிவும் ஏற்படுகிறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தொழுகை என்பதை நம்முடைய உயிர் மூச்சாக எடுக்க வேண்டும். நம்முடைய உயிர் போகின்ற வரை அந்த தொழுகையை நாம் விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலே அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னார்கள். தொழுகை தொழுகை என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டிருக்கின்றார்கள். அவர்களை வாளால் குத்தப்பட்டு விட்டது, தொப்புளுக்கு கீழால். அவர்கள் மயக்கம் விட்டு கீழே விழுந்து விட்டார்கள். அவர்கள் மயக்கம் தெரிந்ததற்கு பிறகு எழுந்து அவர்கள் கேட்ட முதல் வார்த்தை, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா, நான் தொழுகை முடித்து விட்டானா? இதுதான் அவர்களின் நாவில் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி சஹாபாக்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்று சஹாபாக்கள் அனைவரும் பேணிக்கையாக இருந்தார்கள். அதனால்தான் இன்றும் அவர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் நம்முடைய தொழுகையை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தொழுகை 5 தொழுகைகளை பேணி தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். தொழுகையை நாம் 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் பேணி தொழுது விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு 5 வெகுமதிகளை அல்லாஹ் கொடுக்கிறார். யார் 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் பேணி தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 5 வெகுமதிகளை அல்லாஹ் கொடுக்கின்றார். முதலாவது வெகுமதி என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கசப்பும் எதுவுமே இருக்காது. அல்லாஹ் தஆலா பரக்கத்தை, செழிப்பை, ரிஸ்கிலே விசாலத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னைக்கு அதை தேடிதான் நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம் உலகத்தில். அதுக்காகத்தான் அஜித்துமார்களை கூப்பிட்டு ஃபாத்தியா ஒன்று சொல்றோம். வீட்டுக்கு பரக்கத்து இல்லை, மாசம் மாசம் கணவன் அனுப்புறார் 1,50,000, ஆனால் பரக்கத்து இல்லை. அந்த மாச சம்பளம் 10 நாள்ல சரியா போயிடுது, மீதி உள்ள 20 நாளுக்கு அடுத்த ஆண்டு கடன் வாங்கணும் சிலர். இதற்கெல்லாம் காரணம் என்ன? தொழுகை அடிப்படை அது இல்லை. அந்த தொழுகை அடிப்படை இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் முதலாக கொடுக்கக்கூடிய வெகுமதி ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கின்றான். இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள், யார் 5 தொழுகைகளை பேணி சரியான முறையில் தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கபருடைய நெருக்கத்தை அல்லாஹ் நீக்கி வைக்கின்றான், கபருடைய அதாபை நீக்கி வைக்கின்றான். உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு முதலாக தண்டிக்கப்படுவது கபரு தான். அந்த கபரு சொல்லும், என் முதுகுக்கு மேலால் நடந்தவர்களே நீதான் எனக்கு மிகவும் வெறுப்பானவன். நீ என் மேல் நடக்கும் பொழுது என்னென்ன பாவங்களை செய்தாயோ அதன் காரணமாக நான் எவ்வளவு கோபப்பட்டேனோ அந்த கோபத்தை எல்லாம் இப்போ நான் வெளிப்படுத்துகிறேன் பார் என்பதாக சொல்லி அந்த கபரு அவனை ஒன்றோடு ஒன்று நெருக்கும். 2 விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று நெருங்கும் அளவுக்கு அந்த கபரு நெருக்கும். ஆல்ரெடி தோண்டி வைக்கப்படக்கூடிய அந்த கபர் விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கும் அளவுக்கு நெருங்கினால் எப்படி இருக்கும்? அப்படி நெருக்கக்கூடிய அந்த சமயத்திலே விஷமுள்ள பாம்பு 70 பாம்புகள் அங்கே இருக்கும். அந்த பாம்புகளில் ஒரு பாம்பு பூமிக்கு மேலால் மூச்சு விட்டால் பூமி முழுவதும் எங்குமே புற்பூண்டுகளே முளைக்காது. அவ்வளவு விஷமுள்ள பாம்பு அது அவனை கொத்தி கொண்டிருக்கும். இந்த தண்டனையெல்லாம் விட்டு நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு பேணி தொழக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். 3வது நபி அவர்கள் சொன்னார்கள், யார் 5 நேர தொழுகைகளை சரியாக பேணி தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நல்லவர் என்று சொன்னால் அவருக்கு வலது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படும், கெட்டவர் என்று சொன்னால் நரகவாசி என்று சொன்னால் அவருக்கு இடது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படும். ஆமால் நாமலான் சொல்லக்கூடிய அந்த பட்டோலை கொடுக்கப்படும். யாருடைய இடது கரத்திலே கொடுக்கப்படுகின்றதோ அவர் நரகவாசி, யாருக்கு வலது கரத்திலே கொடுக்கப்படுகின்றதோ அவர் சுவனவாசி. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் தொழுதுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதையெல்லாம் நன்மைகளாக மாற்றி நம்முடைய ஆமால் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டொலையை வலது கரத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். 4வது சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நரகத்திற்கு மேலால் ஒரு பாலம் அமைப்பான். அது ஊசியை விட கூர்மையாக இருக்கும். அந்த பாலத்திலே நானும் சரி நீங்களும் சரி எல்லோரும் நடந்துதான் சுவனம் செல்ல வேண்டும். நரகத்துக்கு மேலால் அந்த பாலம் இருக்கும். அந்த பாலத்தை கடந்துதான் சுவனம் செல்ல வேண்டும். அந்த பாலத்திலே சில பேர்கள் தவழ்ந்து செல்வார்கள், சில பேர்கள் அதிலே குதிரை வேகத்திலே செல்வார்கள், சில பேர்கள் ஒட்டகம் வேகத்திலே செல்வார்கள், சில பேர்கள் மின்னல் வேகத்திலே செல்வார்கள், சில பேர்கள் அதிலே தாவி செல்ல முடியாமல் அருந்து அங்கே கீழே விழுந்து விடுவார்கள், நரக குழியில் விழுந்து விடுவார்கள். அந்த பாலம் இருக்கின்றதே அது ஊசியை விட கூர்மையான பாலம். அந்த பாலத்திலே மின்னல் வேகத்திலே அல்லாஹ் கடக்க வைப்பான். யார் 5 தொழுகைகளை சரியான முறையில் பேணி தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். 5வது நபி அவர்கள் சொன்னார்கள், யார் 5 தொழுகைகளை சரியான முறையில் பேணி பக்குவமாக தொழுகின்றாரோ அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எந்த கேள்வி கணக்கும் இன்றி, எந்த கேள்வியும் இல்லாமல், எதை பற்றியும் அல்லாஹ் பொருட்படுத்தாமல், நீ என்னதான் பாவம் செய்திருந்தாலும் அதையெல்லாம் பற்றி அல்லாஹ் கேட்காமல் அதையெல்லாம் மன்னித்து எல்லா கேள்வி கணக்கை விட்டும் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் உன்னை சுவனத்திலே அல்லாஹ் சேர்ப்பான். கேள்வி கணக்கின்றி அவன் அல்லாஹ் சொர்க்கத்திலே கொண்டு சேர்ப்பான். இந்த 5 வெகுமதிகளும் யார் 5 தொழுகைகளை சரியான முறையில் பேணி தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய தொழுகைகளை சரியான முறையில் பேண வேண்டும். ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுகின்றது தொழுகையை பற்றி, ஆனால் நாம் அசட்டையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம், அலட்சியமாகத்தான் இருக்கின்றோம். தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த கடமைகளே மிக உயர்ந்த ஒரு கடமை. அதை விட்டுவிட்டால் நமக்கு எந்த ஒரு பரக்கத்தும் எந்த ஒரு செழிப்பும் இருக்காது. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை கொண்டு எல்லா விதமான பரக்கத்தையும் செழிப்பையும் எல்லா விதமான நிஅமத்துக்களையும் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி